தலைவன் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. க்ரைம் த்ரில்லர்னு சொன்னாங்க. உண்மையாகவே க்ரைம் த்ரில்லர் தான் ஆக்சுவலாக. நல்ல ஒரு மலையாள மூவி, நேச்சுரலாக இருந்தது. எந்த பெரிய மாஸ் எலிமெண்ட்ஸும் எதுவும் இல்லை. பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பிஜு மேனன் ஆகட்டும், ஆசிஃப் அலி ஆகட்டும், ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருக்குது. மஸ்ட் வாட்ச் ஆக்சுவலாக. என்ன மாதிரி கான்செப்ட் என்னென்னா இதுதான் ஆக்சுவலாக ஒரு மர்டரு, அந்த மர்டர் மூலமாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்குது. ஆனால் அது ஃபைனலாக தான் ரிவீல் ஆகும் என்ன மாதிரியான ரிவெஞ்ச் அப்படின்றது. உண்மையாகவே யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. நல்ல ஒரு ரிவெஞ்சு, நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் ஆக்சுவலாக. இந்த க்ரைம் ப்ரோசன்ஸ் எல்லாம் எப்படி மீன்ஸ் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒன்றும் அப்படியே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பிளட் ஷெட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி தான். அங்கங்கே நல்ல நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டு பேருமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அதுதான் படத்தோட ஹைலைட் ஆக்சுவலாக. பிஜு மேனன் ஒரு பயங்கரமான ஆக்டர். அவர் உண்மையாகவே பயங்கர ஆக்டர் தான் ஆக்சுவலாக. இந்த மூவியில் நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆசிஃப் அலி ஒரு அப்கமிங் டேலண்ட் ஆக்சுவலாக. அவரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் மூவி. பக்காவாக செட் ஆகிருக்கு. எந்த ஒரு மாஸ் எலமெண்ட்ஸும் கிடையாது, ஒரு சிக்ஸ் பேக்கோ இல்லை அந்த மாதிரி எந்த எலமெண்ட்ஸும் கிடையாது. நேச்சுரலாக அவங்களோட அதே உடல் வாக்கு எல்லாமே அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. பக்காவாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி நேச்சுரலான ஃபிலிம்ஸ் தான் இப்போ தமிழ் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் வேற்று மொழி படங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் நல்லாவே ஓடுது. ஸோ எக்ஸலன்ட் மூவி. நல்ல மூவியாக இருந்துச்சு. தலைவன் மூவி மலையாள மூவி தான். அதில் ஆசிஃப் அலி, பிஜு மேனன் ஆக்ட் பண்ணிட்டு நல்ல மூவியாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் என்னஜி விஜுமோகனோட பர்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்ல பர்சன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது க்ரைம் த்ரில்லர் மூவி மாதிரி. அப்போது எல்லாரும் தியேட்டர்லேயே போய் பார்க்கணும். நல்ல மூவி. அந்த க்ரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கா இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட் மூவி, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் புதுசாக இருக்கும். யாரோட பர்சன்ஸ் வந்து நல்லா இருக்கும்? ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஆக்ட் பண்ணிட்டு. இதில் பிஜு மேனன், ஆசிஃப் அலி ரெண்டு பேருமே இருந்துச்சு. ரெண்டு பேரும் லைக் ஈக்குவல் லெவலில் ஆக்ட் பண்ணிட்டு. என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம்? எல்லா ஆடியன்ஸும், ஃபேமிலி ஆடியன்ஸ், ஈவன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். நல்ல மூவி. சூப்பர், நல்ல மூவி. என்ன மாதிரி க்ரைம் த்ரில்லர் க்ரைம் நல்ல மூவி. போலீஸ் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா சூப்பர். லைக் லாஸ்ட்ல சஸ்பென்ஸ் ஆகி விட்டு அதோட அடிப்படையாக இருந்தது. யாரோட கேரக்டர் நல்லா இருந்தது? Like both Biju and Asif Ali, like it was interesting, and especially the writer part, right? It was really good. Like they kept a twist at the end, so we'll keep on pondering on that. Music. Yeah, BGM was good, really good. யாரோட ஆக்டிங் பெஸ்டா? பர்சன்ஸ் I'll say Biju Menon, like he has a character in this. மலையாள மூவி பார்த்துட்டு தலைவன் நல்லா இருந்துச்சு மூவி. த்ரில்லர் மூவி தான். அதில் ஆசிஃப் அலி அதே மாதிரி பிஜு மேனன் ரெண்டு ஆக்டர்ஸ் இருந்துருச்சு. நல்ல மூவியாக இருந்துருச்சு. போலீஸ் ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி. நல்லா இருக்கும் லைக் எல்லாரும் பார்க்குறது நல்லா இருக்கும்.